ஹாய் வணக்கம். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை, வாழ்ந்துதான் பார்க்கலாம். நம்ம ஃபெமினின் பேடில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலாமா? ஃபெமினின் பேட் எடுத்திருக்கேன், இல்லை 100 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு லேயராக பிரித்து பார்க்கலாம். இதுதான் முதல் லேயர், ஏர்லைட் பேப்பர், முதல் தர பருத்தியால் செய்யப்பட்டது. சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறதால ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது, கொஞ்சம் கூட பிளாஸ்டிக் கலக்காதது, அதில் பேப்பர் மாதிரி கிழிஞ்சிடும். அடுத்தது 5 மருத்துவ குணமுள்ள ஆலயான் ஸ்ட்ரிப். இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையில் சரி செய்யக்கூடியது. இந்த லேயர் ஜெல்லை சுற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டிஷ்யூ பேப்பர். இதுவும் உயர்தர பருத்தியால் செய்யப்பட்டிருக்கு, அதனால் அதிக ஈரத்தை உறிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கையான மூலப்பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட சோத்துக்கத்தாழை ஜெல். எவ்வளோதான் நீங்கள் பிழிஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது. மறுபடியும் 50 ml தண்ணி சேர்க்குறேன். இப்போவும் பாருங்கள், ஒரு சொட்டு கூட வெளியே வரவே இல்லை. இதுதான் கடைசி லேயர், பேண்டிஸில் ஒட்டக்கூடியது. அதை ஒட்டியிருக்கிற பசையும் இயற்கையான மூலப்பொருட்களால் செய்யப்பட்டது, அதனால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. அதனால் சிந்திச்சு தரமான நாப்கினை தேர்ந்தெடுங்கள். நன்றி.